வணக்கம். நான் சச்சின் சிவா, பிசிக்கலி சேலஞ்சு இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன். 16, 17, 18 வாரணாசியில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் டிபிஎல்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. அதில் தென்னிந்திய அளவில் தமிழ்நாட்டிலேருந்து 6 பிளேயரும் ஒரு மேனேஜரும், கர்நாடகாவில் 2 பேர், ஆந்திராவில் 2 பேர், கேரளாவில் 2 பேரும் மணிக்க எல்லா ஸ்டேட்ல வந்து பகிர்ந்து தென்னிந்திய அணியாக நாங்கள் போயிருந்தோம். 18ஆம் தேதி மேட்ச் முடிஞ்சு. 19ஆம் தேதி எங்களுக்கு ட்ரெயின் இல்லை. அன்னைக்கு நைட்டு மிட் நைட்டு 20ஆம் தேதி விடிய காலையில் 1 மணிக்கு தான் ட்ரெயின், 1:10க்கு கங்கா காவிரி எக்ஸ்பிரஸில் அந்த ட்ரெயினில் ஏறதுக்காக B2ல எங்களுக்கு RIC விழுந்துருந்துச்சு. எங்கள் 7 பேர்த்துக்கும் 4 சீட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க RICயில். சரின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் B2ட்ட. சரியான க்ரௌடு, அதாவது எப்படின்னா ஒரு 5000 பேர் அந்த இடத்துல மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லாருமே அன்ரிசர்வ்டு, டிக்கெட் எடுக்காதவங்க தான் நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே எப்படியாவது ஏறிடலான்ட்டு அங்கே உள்ள காவல்துறையிட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டோம். யாராவது எங்களை ஏற்றி விட்டுருங்க, இந்த மாதிரி எல்லாருமே பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கோம், எங்களை ஏற்றி விட்டுருங்கன்னு உதவி கேட்டோம். ஆனால் எல்லாருமே வந்து ஹிந்திலே பேசிட்டு நாங்கள் இங்கிலீஷில் பேசினதை கூட யாருமே புரிஞ்சுக்கலாம், அவங்களால எதுவுமே இது பண்ண முடியல. அப்புறம் வேற வழி இல்லைன்ட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ட்ரெயின் வந்துச்சு, வரும்போதே ஃபுல் க்ரௌடோட வந்துச்சு. அதாவது அந்த என்ட்ரி கிட்ட கூட எங்களால் போக முடியல, கதவு கிட்ட கூட எங்களால் போக முடியல. அதுலயும் வசந்த் நம்ம டீமோட வைஸ் கேப்டன் உள்ள போனப்ப அவர் விரலெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை கட்டு போட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருந்தனால அதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே இன்ஜுரி ஆயிருந்துச்சு, அதோட இது ரொம்ப இதாகி வீக்கெல்லாம் ஆயிடுச்சு. நான் அதோட வேண்டாம், நீ இதுல நம்மளால ஏற முடியாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். மிட் நைட் 2 மணி 2:30 ஆயிடுச்சு அந்த போராட்டம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வர்றதுக்கு. உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி வெளியே வந்தா எங்கேயுமே நிக்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடு. அதோட வெயிட்டிங் ஹாலுக்கு போனோம்னா அங்கேயும் இடம் இல்லை, ஃபுல்லாயிருச்சுட்டாங்க. அப்புறம் மறுபடி அதுக்கு மேலே ஒரு மாடி மாதிரி இருந்துச்சு, ஆஃபீஸ் ரூம் மாதிரி. அங்கே பசங்களை கூப்பிட்டு சேஃபாக வச்சுக்கிட்டேன். முடிச்சுட்டு அந்த டயத்தில் 3 மணி ஆயிடுச்சு. யாரை கான்டாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. சரி ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம், யோசிப்போம். அதுக்கப்புறம்ட்டு விடிய காலம் 6 மணிக்கு தான் சமூக வலைதளத்தில் போட்டு மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் உடனே முதல்வர் ஐயா மூலியமா துணை முதல்வர் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு STATலேருந்து நம்ம மேகநாத் IAS சார் வந்து கால் பண்ணாங்க. சிவா, என் நம்பர் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுல, நீங்கள் கூப்பிட்டுருக்க வேண்டியதானேன்னு சொன்னாங்க. இல்லை சார், மிட் நைட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் ஆட்டுன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே அங்கேருந்து கிளம்புங்க, ஏர்போர்ட் போங்க, உங்களுக்கு கை செலவுக்கு காரு புக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பணம் போடுறோம்னு சொல்லி 15,000 ரூபா பணம் போட்டு விட்டு வந்தாங்க. அந்த செலவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே கார் எடுத்துட்டு நேராக ஏர்போர்ட் வந்து உடனே டிக்கெட் எல்லாமே போட்டு விட்டாங்க. ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, வந்து சேர்ந்துட்டோங்க. கண்டிப்பாக நாங்கள் ட்ரெயினில் வந்திருந்தா உறுதி சொல்லியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று கூட 18 பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை எல்லாருமே பிசிக்கலி சேலஞ்சு, இவங்க எல்லாத்தையுமே பொறுப்பாக கூட்டு வரணுன்றனால கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் இல்லாட்டினா இது சாத்தியமே இல்லை. எல்லாருமே வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு முதல்வர் ஐயா அவர்கள் அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க. இதில் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் விடுக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் ஐயா அவர்கள்கிட்ட சொல்கிறேன். தேசிய லெவலில் தேர்வாகிற போட்டிக்கு போகிற அடுத்த மாநிலங்களுக்கு போகிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நிறையா சாதனைகள் பண்ணுவோம். ஏன்னா இந்த ட்ரெயின் பயணம் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 100 தடவை எங்களுக்கு இது நடந்திருக்கு. டிசபிள்டு கோச்சில் நார்மல் ஏறிக்கிடுவாங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வர்றதில்லை. ஏன்னா வேற வழி இல்லை, நம்மளோட ஏழ்மையின் காரணமாக நம்ம இதைத்தான் பயணம் பண்ண வேண்டியது இருக்கு, இப்படிதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றனால நாங்கள் அதெல்லாம் வெளியே கொண்டு வரதில்லை. இன்னைக்கு நடந்த கஷ்டம் ஒட்டுமொத்த எங்க தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லல, ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் நாங்கள் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். பயணம் பண்றது எல்லாமே நார்த் சைடு. ஸோ அதுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணி எல்லா மாற்றுத்திறனாளிய விளையாட்டு வீரர்களும் தேசிய லெவலில் போகும்போது கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணி எங்களை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா தமிழகத்துக்கு இன்னும் பெருமை சேர்ப்போம்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. வேற சார், எனக்கு தெரிஞ்சு சார், எங்களை ஹிந்தி கத்துக்கிற சொல்றத விட அவங்க முதல்ல இங்கிலீஷ் கத்துக்கிற சொல்லுங்க சார். அதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்குது. அது ஏன்னா ஒரு மனிதநேயம்ன்றது இனிமே இல்லை. இப்ப இந்தியாவில் எல்லாரும் இங்கிலீஷ் சொந்த தாய்மொழி பேசுறோம், அதுவே போதுமானது. அங்க நாங்க 95% யாருமே இங்கிலீஷ் பேசவே இல்லை.
இல்ல சார், எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்க முடியும், சாலிடா எங்களால பேச முடியாது. ஆனா வந்து ஆர்மி ஆபீசர்ல இருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எல்லாருமே நிக்கிறாங்க, அவங்களுக்கே வந்து இங்கிலீஷ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. வேற ஏதாவது? ஆமா சார். சார் நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு தான் நேராக ஜங்ஷன் போனோம். அதுக்கப்புறம் விடிய காலையில் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பணம் எல்லாம் போட்டு விட்டு சாப்பாடுக்கு வெஹிக்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐயா அவர்கள் மூலியமாக பேசி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க.